80வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதிமதிப்பிற்குரிய சமய தலைவர்களே, கௌரவ அதிதிகளே, எனது அன்பான சக இந்திய குடிமக்களே, ஊடக நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, இந்த ஆண்டு கொண்டாட்டம் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியா தனது சுதந்திர பயணத்தின் 8வது தசாப்தத்தில் அடியெடுத்து வைக்கும் இவ்வேளையில் மக்கள் மீது நம்பிக்கையுடனும், நிறுவனங்கள் மீது பற்றுடனும், நாகரிக பாரம்பரியத்தில் பெருமித்ததுடனும் அடியெடுத்து வைக்கின்றது. தற்சார்பு இந்தியா என்ற ஆத்ம நிர்பர் பாரத் தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்பம், உற்பத்தி, கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இந்திய நாடு தனது சுதந்திரத்தின் 100வது ஆண்டை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டில் விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியாவை கட்டி எழுப்பும் மாபெரும் தேசிய இலட்சியத்தை நோக்கி இந்த பயணம் நம்மை வழிநடத்துகின்றது. நண்பர்களே, நமது இரு நாடுகளுக்கு இடையே, குறிப்பா இந்தியாவுக்கும் வட மாகாண மக்களுக்கும் இடையே உள்ள பண்பாட்டு பிணைப்புகள் ஆழமானவை மற்றும் நீடித்தவை. அவை வரலாறு, மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் மூலம் மட்டுமல்லாமல் கலை, கற்றல் மற்றும் மனித உறவுகள் மீதான பகிரப்பட்ட ரசனையின் மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. நாம் எதிர்காலத்தை நோக்கும் போது இளைஞர்கள் கல்வி, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவை நமது கூட்டாண்மையின் மிக முக்கியமான தூண்களாக விளங்கும் என்று நம்புகின்றேன். எனவே இந்தியாவின் சுதந்திரத்தின் 80வது ஆண்டு விழா என்பது கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் ஒரு தருணம் மட்டுமல்லாமல் அது நமது பகிரப்பட்ட எதிர்காலத்தை நோக்கும் ஒரு தருணமும் ஆகும். மேலும் வளர்ச்சி அடைந்த, புத்தாக்கம் மிக்க, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் உலகளாவிய ஈடுபாடு கொண்ட ஒரு இந்தியாவை நாங்கள் எதிர்நோக்கும் அதே வேளையில் அமைதியான, செழிப்பான மற்றும் மக்கள் அனைவருக்கும் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் சிறந்த வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இலங்கையை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். வட இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்ற பயணத்தில் இந்தியா ஒரு உறுதியான பங்காளியாக தொடர்ந்து விளங்கும். வட மாகாணத்துடனான நமது ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கும் நமது மக்களுக்கும் இடையிலான நீடித்த பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம். இந்த மங்களகரமான தருணத்தில் இந்தியாவின் சுதந்திரத்தை மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் வட இலங்கைக்கும் இடையிலான நட்பையும் கொண்டாடுவோம். இது நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டு நமது மக்களின் பிணைப்புகளால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் ஒரு நட்பாகும். அன்பான உறவுகளே, இந்த பெருமைமிக்க தேசிய தினத்தில் வட மாகாணத்தில் வாழும் மற்றும் பணிபுரியும் எனது சக இந்திய குடிமக்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே இந்திய நாட்டின் மீள்திறன், கருணை மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகிய உணர்வுகளை தாங்கி செல்கிறீர்கள். இந்திய நாட்டின் சுதந்திரத்தின் 8வது தசாப்தத்தின் தொடக்கமான இந்நாளில் எம்முடன் இணைந்திருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.